கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் லூக்கா 5:10 பிற்பகுதி. அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். ஆமாங்க, இதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திப்போம். சீமோனுடைய படகில் அமர்ந்தவாறு தேவ வசனத்தை நம் இயேசு சாமி ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை பார்த்து, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள்னு சொல்லுவார். அப்போது சீமோனோ, ஐயரே, முழுதும் நாங்கள் முயற்சி செய்தோம், ஒன்றுமே கிடைக்கல என்று சொல்லி மிகுந்த சோர்வோடு சொல்லுவான். அப்பொழுது இயேசு சாமி, ஆனாலும் உங்கள் விருப்பத்தின்படி போடுகிறோன்னு சொல்லுவார். அது போலவே வலையை வீசின போது வலை கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கிடைக்க செய்வார். அதனால் கூட இருந்த யாக்கோபு எல்லாருமே ஒரு கணம் பிரமித்து போய் நிற்பாங்க. சீமோன் பேதுருவோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து விழுந்து, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் இயேசு சாமி, பயப்படாத, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று வாக்கு கொடுப்பார். அதுபோலவே பேதுரு இயேசு சாமி வானத்திற்கு எடுத்துக்கொண்ட போதும் கூட தேவனுக்கு பிரியமாய் நடந்து அநேக ஜனங்களை அவருடைய சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். ஆமாங்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், இது முதல் நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருப்பீங்கன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் அவர் உங்களை கொண்டு பயன்படுத்தும் போது வேற மாதிரி உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்களிடத்தில் என்னென்ன தாளந்துகளை வைத்து அவர் உங்களை சிருஷ்டித்தார் என்பது நம் சிருஷ்டிகர்த்தருக்கு தான் தெரியும் இல்லையா? இன்றைக்கு நீங்கள் 100% தேவனுடைய பாதத்தில் உங்களை விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் தனக்கு பிரியமான பாத்திரமாக வணைந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதை எடுத்து பயன்படுத்துவார். தமக்கு விருப்பப்படி அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அதனால் இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே.